ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மாடி தோட்டத்தில் செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செர்ரி மரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குறு மரம் தாங்க. சின்ன க்ரோ பேக்கில் இருந்தப்போ இவங்க வந்துட்டு குட்டி குட்டியாக காய்கள் பழங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய க்ரோ பேக்கில் வச்ச பிறகு இலைகளும் நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சுது. அதே சமயத்தில் அந்த பழங்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பச்சை கிளிகள், அணில் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அணிலெல்லாம் சாப்பிட முடியாத அளவுக்கு நான் ஒரு தடுப்பு வச்சுருக்கேன். அதனால் பச்சை கிளிகள் அங்கங்கே கொத்தி சாப்பிட்ருக்காங்க. இந்த செர்ரி பழத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 விதைகள் கிடைக்குங்க. நான் சரி ஒரு ட்ரையலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இந்த செர்ரி விதைகள் முளைச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் சாப்பிட்ட பிறகு பாருங்கள், நம்ம சப்பி சாப்பிடும் பொழுது அந்த உமிழ்ங்கிறது ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் நம்ம சாப்பிட்ட வாக்கில் அந்த விதைகளை கடித்து மென்று துப்பிடக்கூடாதுங்க. அந்த ஃப்ளஷை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் எடுத்து அப்படியே நட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வளரப்போகுதுன்னு தெரியல. இதனுடைய வளர்ச்சியை அப்டேட் பண்ணுறேன். நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனல் வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க.